Hi, I'm Kribakaran Rajendran. Welcome to another video with Groww. In the video, we about 3 important rules to identify stock trends. That's what we will So basically, we know market on up trend or down trend or sideways. So this is the overall market nature. So this is specifically okay in the particular stock a strong trend much earlier identify that's the first part. So நம்ம இந்த சார்ட் பேட்டர்னை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். மார்க்கெட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை பற்றி நான் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா கூகுள் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன்ட்டு இதை பற்றி நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ பேசிக்கலி என்ன இதை பற்றி சொல்ல வராங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டக் இன் ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த நேரோ ரேஞ்சுனா என்னென்னா அதிகமாக மார்க்கெட் ஒரு கம்ப்ரஸ் மோட்லேயே இருக்கும். ரொம்ப மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ரொம்ப டைட் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் சடனாக இட் வில் பஸ்ட் அவுட் ஃப்ரம் தேர். ஸோ இதிலே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ரேலி இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்ச் தான் ஒரு கம்ப்ளீட் நேரோ கான்ட்ராக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ ரொம்ப லாங்கராக இருக்கும், லைக் மல்டிபிள் டேஸ் இல்லை மல்டிபிள் வீக்ஸ் இந்த ரேஞ்ச் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிருக்கும். அங்கேருந்து அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்டாக் காமிக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஐடிசி சார்ட். ஸோ ஐடிசி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2020 2022 வரைக்கும் இட் வாஸ் ட்ரேடிங் இன் அ வெரி டைட் நேரோ ரேஞ்ச். அது இட் நெய்தர் மூவ் டவுன் நார் மூவ் அப். இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆசிலேட்டிங் பிட்வீன் 200 to 150 லெவல்ஸ்குள்ளேயே ரொம்ப டைட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் இல்லை, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஸோ 2 இயர்ஸ்க்கு அந்த ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் கம்ப்ளீட்டாகவே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் த மூமெண்ட் அங்கேருந்து நீங்கள் பிரேக் அவுட் ஆகும்போதே தெரியுது எவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 200 லெவல்லேருந்து 400 லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 100% அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா. ஸோ எப்போவுமே ட்ரெண்டில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டாக்ஸ் விச் இஸ் நாட் ஆல்ரெடி ட்ரெண்டட். ஃபோக்கஸ் ஆன் ஸ்டாக்ஸ் விச் இஸ் இன் ஸ்டக் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில். ஸோ எந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் ஸ்டக் ஆகிருக்குன்னு பார்த்து வைங்க. பார்த்துட்டு அது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா வெயிட் ஃபார் தட் ரேஞ்ச் டு கெட் எக்ஸ்பேண்டட். அந்த ரேஞ்சை எப்போ அது பிரேக் அவுட் பண்ணி போதும். ஸோ இந்த 200 ரேஞ்ச் தானே அதோட பெரிய ரேஞ்சாக இருந்தது. அந்த மூமெண்ட் அது பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ட்ரெண்ட் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் கான்ட்ராக்ஷனில் ரொம்ப நாள் ஒரு ஸ்டாக் இருந்ததுன்னா அது there is a high probability that அது can get into a very big trend. So identify that kind of stocks and go long in it. Next and most important example என்னன்னா ஐடென்டிஃபைங் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ். ஸோ நம்ம நிறைய பேர் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் எடுத்திருப்போம், பிரேக் அவுட் சிஸ்டம்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம். நிறைய டைம் பை சிக்னல் கொடுத்துருக்கோம், ஓகே பைன்னு நம்ம நினச்சி போவோம், பார்த்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். அதேமாதிரி செல்லு நினச்சி ஷார்ட் போவோம், பார்த்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ ஐடென்டிஃபை பண்ணுற இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை எப்படி ப்ரைமராக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் எக்ஸாம்பிள் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, நியூ ஹை ரெசிஸ்டன்ஸ்னு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் ஹை ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா அந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ண மல்டிபிள் டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு எல்லோ மார்க் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையிங் டு பிரேக்கிங் அவுட். பட் பார்த்தா பிரேக் அவுட் ஆகலை, அது திருப்பி ஃபர்தராக கீழே தான் வந்திருக்கு. திருப்பி தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு, டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஃபோர்த்து டைமும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ எவ்ரி சிங்கிள் டைம் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை க்ராஸ் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக க்ராஸ் பண்ணும் போதெல்லாம் செல்லிங் ப்ரெஷர் வரும். ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷர் வரும் போதெல்லாம் நீங்கள் அதனால தான் அந்த லெவல் டச் பண்ணவனே வாங்கக்கூடாது. யூ ஹேவ் டு வெயிட் இட். ஏன்னா அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பின் பாராவோ இல்லை இன்வெர்டட் பின் பாராவோ மாறிடும். ஸோ டோன்ட் வெயிட் or don't immediately buy it the moment it crosses that level. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய பிரச்சனை. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஒரு லெவல் இருக்குன்னா அந்த லெவலை க்ராஸ் பண்ண உடனே பை பண்ணணும்னு நினைக்காதீங்க. அந்த லெவலில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு லாஸ்ட்டாக. ஸோ ட்ரூ பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரீவியஸ் எல்லாமே அந்த கேண்டில் டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் அந்த கேண்டில் மட்டும்தான் கரெக்டாக க்ளோஸ் ஆகி மேலே போயிருக்கு. அப்புறம் அது ஒன்ஸ் த மூமெண்ட் அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபாலோ த்ரூ ட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்தராக மேலே தான் போயிருக்கு. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு க்ராஸ் பண்ணிவிட்டு கேண்டில் இன்வெர்டட் ஹேமராவோ இல்லைனா இன்வெர்டட் பின் பாராவோ மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னா நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரூ பிரேக் அவுட்னா அந்த பர்டிகுலர் லெவலுக்கு க்ராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ ஹையர் த டைம் ஃப்ரேம் பெட்டர் இட் இஸ். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயோ இல்லை 10 மினிட்ஸ்லையோ இல்லாமல் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் அது க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சாலிடாக ஓகே இது ஒரு ட்ரூ பிரேக் அவுட்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்க, 2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ல அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா சின்ன ஈஸியாகவே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி நெக்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகும். ஸோ லோவர் டைம் ஃப்ரேமில் நிறையவே ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் இருக்கும். பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. கேண்டில் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா
ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் அவாய்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவாய்ட் லோவர் டைம் ஃப்ரேம் அண்ட் செகண்ட்லி வெயிட் ஃபார் த கேண்டில் டு க்ளோஸ். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்கன்னா யுவர் ப்ராபபிலிட்டி இஸ் மச் ஹையர். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னா டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இஃப் யூ கூகுள் அபவுட் இட், நீங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் டெஸ்லா ஷேர்ஸ் வந்து ஓவர் வேல்யூடு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ்லாம் அந்த டெஸ்லா ஷேர்ஸை ஷார்ட்டும் பண்ணாங்க. அண்ட் பட் ஷார்ட் பண்ணாதவங்க எப்போ ஷார்ட் பண்ணாங்கன்னா ஆல் டைம் ஹையில். ஏன்னா எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து மேலே போய்கிட்டே இருக்குன்னா we tend to think ஓகே இந்த இடத்துல நம்ம ஷார்ட் பண்ணி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதனால் திஸ் இஸ் த ரைட் மூமெண்ட் டு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்ட்டு. யூ டோன்ட் டூ தட். ஏன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்கை ஷார்ட் பண்ணுறது வந்து ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு வந்தே பாரத் முன்னாடி போய் நின்றுட்டு ஸ்டாப்னு சொல்கிற மாதிரி. இட் வில் நாட் ஸ்டாப். ஏன்னா ட்ரெண்ட் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் அந்த டைமில் போய் ஷார்ட் பண்ணிவிட்டு வெயிட் ஒரு கான்ட்ராக்ட் ட்ரேட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு யூஎஸில் அந்த மாதிரி நிறைய பேர் டெஸ்லா ஸ்டாக்ஸில் ட்ரை பண்ணி நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த ட்ரெண்ட் டு வீக். ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அன்டில் இட் பெண்ட்ஸ்னு. ஸோ ட்ரெண்ட் எப்போ பெண்ட் ஆகுது, ட்ரெண்ட் எப்போ வீக் ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்போ ஷார்ட் பண்ணுறது தான் இஸ் ஒரு வைசர் ஆப்ஷன். ஸோ எப்போவுமே நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை அப்ரப்டாக போய் ஷார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை அப்ரப்டாக போய் பை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது பார்க்கும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நல்லாவே தெரியும். ஸோ எப்போவுமே ஒரு குவான்டிட்டேட்டிவ் டீட்டெயில் ரிசர்ச்சே இருக்குது. அது என்னென்னா a stock which hits 52-week high will keep on hitting new 52-week high. A stock which hits 52-week low will keep on hitting 52-week low. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்டாக்கு எப்போ ஒரு அந்த 52 வாரத்தில் லாஸ்ட் 52 வாரத்தில் ஒரு இதுதான் ஹை ப்ரைஸ்னு ஒன்று வருதோ அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஓகே லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, ஸோ இதுக்கப்புறமா அது மேலே போகாது கீழே போகும்னு நினச்சி நம்ம அதை ஷார்ட் பண்ணுவோம். அதேமாதிரி லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா ஓகே பரவாயில்ல, லாஸ்ட் 1 இயரில் இருக்கிறத விட இப்போ லோவஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, இப்போ நம்ம வாங்கலாம்னு நினச்சி வாங்குவீங்க. அது பார்த்தா இன்னும் லோவில் போகும். அது ஆப்டான எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், டிஹெச்எஃப்எல் ஷேர்ஸ்லாம் அதெல்லாம் ஆப்டான எக்ஸாம்பிள். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தே கோ அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை ஷார்ட் பண்ணாதீங்க, டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸை பை பண்ணாதீங்க. ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் கேன் கோ த்ரூ ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ எப்போவுமே அந்த ட்ரெண்ட் வீக் ஆகிறதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். வீக் ஆனதுக்கப்புறமா ட்ரை டேக்கிங் எ பொசிஷன். தட் வில் கிவ் யூ அ ஹை ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ இதுதான் ஆப்டான எக்ஸாம்பிள் டு கோ ஷார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபெக்டாக அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ அதில் டாப் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அப் ட்ரெண்ட். ஸோ அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த புல் பேக்லேயே ஷார்ட் பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க. பட் டோன்ட் டூ தட். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. பட் ப்ரீவியஸ் ஹையை அதால் எடுக்க முடியல, அதெல்லாம் கிராஸ் பண்ண முடியல. ஸோ புல்ஸ்லாம் வந்து வீக் ஆகிட்டே போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு பேரிஷ் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஓகே யூ ஆர் ரெடி டு ஷார்ட் நோ. ஏன்னா ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் வீக் ஆகிடுச்சு, ட்ரெண்ட் இஸ் அபவுட் டு பெண்ட். ஸோ இந்த மூமெண்ட் அந்த ப்ரீவியஸ் புல் பேக் த்ரூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் எப்போ அது பிரேக் ஆகுதோ அப்போ யூ கேன் கன்ஃபார்ம் ஓகே ட்ரெண்ட் வீக் ஆகிடுச்சு, நவ் யூ கேன் ஷார்ட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வெயிட் பண்ணி யூ இனிஷியேட் அ ஷார்ட் ட்ரேட். ஸோ எப்போவுமே அப் ட்ரெண்டில் இருக்குன்னா அப்ரப்டாக போய் டாப்பில் போய் நான் ஷார்ட் பண்ணால் தான் எனக்கு பெரிய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வரும்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா இட் வில் ஹிட் மல்டிபிள் ஸ்டாப் லாஸஸ். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு எப்போ இந்த வீக் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுதோ அதுக்கப்புறமா யூ கோ அண்ட் இனிஷியேட் அ ஷார்ட். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ஸ்விங் ஆகிய நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது that is going to give you a huge risk reward ratio and huge profit potential. So இதுதான் best way to go for a short. Don't abruptly short an uptrend stocks or direct-ஆ ஒரு downtrend stocks buy பண்ணுறதோ இல்லை uptrend stocks short பண்ணுறதோ பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு trend confirmation week ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் you initiate it. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு ரூல்ஸ் to keep in mind. ஸோ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் பேசிஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ட்ரேட்ஸ் எடுக்க போகிறீங்க, இல்லை இனிஷியேட் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரூல், ட்ரெண்ட் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன ட்ரேடை ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதை விட ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஏன்னா ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் அண்ட் தென் ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் இதுதான் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ எந்த ஸ்டாக்லாம் அதிகமான ரேஞ்சுக்குள்ளேயே ரொம்ப நாள் இருக்கோ அதை தாண்டி பிரேக் அவுட் ஆகி ரொம்ப அதிகமாக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள் டு கோ லாங். அண்ட் செகண்டரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணாதீங்க, ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அந்த கேண்டில் அந்த ரெசிஸ்டன்ஸையோ இல்லை சப்போர்ட்டையோ டச் பண்ணாலே வாங்காதீங்க. அது இட் ஹஸ் டு க்ளோஸ் பிலோ. ஸோ சப்போர்ட்டில் வாங்க போகிறீங்கன்னா அது இட் ஹஸ் டு சப்போர்ட்டில் ஷார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே அது க்ளோஸ் ஆகிருக்கணும் அண்ட் தென் கோ ஷார்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நீங்கள் பை பண்ண போகிறீங்க, அது ஃபர்தராக அப் ட்ரெண்டுக்காக வெயிட் பண்ண போகிறீங்கன்னா அந்த லெவலுக்கு கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும் நீங்கள் கோ அண்ட் பை இட். டச் பண்ணாலே வாங்கினீங்கன்னா நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட்ஸ் வரும்.
அண்ட் தேர்ட் அண்ட் foremost important thing தான் டோன்ட் கோ அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். ஸோ எப்போவுமே ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போனீங்கன்னா நிறையவே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ட்ரெண்ட் வீக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ இனிஷியேட்டட் ஸோ தட் யுவர் ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியலும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸில் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.